فالله عز وجل يأمرنا على لسان نبيه صلى الله عليه وسلم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. அஹ்மது ஜெய்னி தஹ்லான் என்று சொல்லக்கூடிய மக்காவில் முன்னாள் முஃப்தியாக இருந்த அவர் எழுதிய புத்தகம் அத்துரரு சன்னியா ஃபி ரத்தி அல வஹாபியா என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தில் இமாம் அவர்களுடைய சகோதரர் சுலைமான் என்பவர் இமாம் அவர்களை விமர்சித்திருக்கின்றார்கள். அதே போன்று இமாம் அவர்களுடைய தந்தை இமாம் அவர்களை கடுமையாக விமர்சித்தார்கள் என்பது போன்றெல்லாம் பதிவு செய்திருக்கிறார். அதே போல இமாம் அவர்கள் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்களுடைய கருத்துக்களை மறுத்தார்கள் என்பதாக அந்த புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனுடைய உண்மை தன்மை என்ன, இந்த புத்தகத்தை பற்றியும் அதே போன்று இந்த புத்தகத்தை எழுதிய அஹ்மது ஜெய்னி தஹ்லான் என்று சொல்லக்கூடிய அவரை பற்றியும் ஒரு விளக்கத்தை கொடுங்க உஸ்தாத் இன்ஷா அல்லாஹ். அஹ்மது ஜெய்னி தஹ்லான் என்பவர் ஒரு வரலாற்று ஆசிரியர். அவர் ஏறத்தாழ இமாம் அவருடைய வாழ்க்கைக்கு பிறகு 200 வருடத்திற்கு பிறகு பிறந்தவர். இமாம் அவருடைய சமகாலத்தில் உள்ளவர் அல்ல. முதல் விஷயம், இதுவே நம்ம என்ன செய்வோம், ஒருவரை விமர்சிப்பதற்கு அவர் எந்த அளவுக்கு தகுதியானவர் என்பதை எடுத்து காட்டுகிற செய்தி. அடுத்ததாக இமாம் அவர்களை குறித்து அவர்கள் விமர்சனம் சொல்லுகிற போது, இமாம் அவர்களுடைய சகோதரர் சுலைமான் தமீமி இல்லையா, அவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா இமாமுடைய கொள்கையை கடுமையாக எதிர்த்தார், அதற்கு எதிராக கடுமையாக பிரச்சாரம் செய்தார் என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார். உண்மைதான், அன்றைய காலத்தில் இருந்த பல உலமாக்கள் இமாம் அவருடைய கொள்கைக்கு எதிராக பிரச்சாரம் செய்திருக்கிறார். இமாம் சொல்லக்கூடிய சத்தியத்தை விளங்காமல் அதை ஏற்காமல் அதற்கு முரணாக அவர்கள் செய்திருக்கிறார். காரணம் என்ன, அன்றைய காலத்தில் பெரும்பகுதி உலமாக்கள் யாராக இருந்தாங்கன்னு சொன்னா உலமாவு சலாத்தின் சுல்தான்குடி உலமாக்களாகத்தான் இருந்தாங்க. ஆட்சியாளர்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய, அவர்களுக்கு ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய உலமாக்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள் என்கிற காரணத்தினால அந்த பிரச்சாரத்திற்கு முட்டுக்கட்டை வேண்டும் என்பதற்காண்டி பல்வேறு விதமான ரீதியில் இவர்களுக்கு தொல்லை கொடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இமாம் அவருடைய சகோதரர்களை பொறுத்தவரை அவர் பிற்காலத்தில் சத்தியத்தை அறிந்து அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இவரை பொறுத்தவரை ஒரு வரலாற்று ஆசிரியர், அவர் அறிஞர் அல்ல, அவர் வரலாற்றை தொகுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக இருந்து அந்த செய்தியை சொல்லுகிறார். அப்படி அவர் சொல்லுகிற போது அவர் நீதமாக சொல்லுவதாக இருந்தால் என்ன செய்யணும், இந்த 2 நிகழ்வையும் சொல்லி காட்டணும். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவா செய்கிற போது உமர் அவர்கள் அவர்களை கடுமையாக எதிர்த்தார்கள். எதிர்த்த உமர் அவர்கள் என்ன செஞ்சாங்க, பிற்காலத்தில் அல்லாஹ்வின் தூதருடைய தோழராக மாறிவிட்டார். எதிர்த்த உமரை மட்டும் காட்டிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்களை ஈமான் கொண்ட உமர் அவர்கள் அங்கு அடையாளப்படுத்தலன்னு சொன்னா அது என்னது, வரலாற்று மோசடி. அப்படிப்பட்ட ஒரு மோசடி அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க. இப்படி உள்ளவர்களை நாம் என்ன செய்ய முடியாது, மார்க்கத்தில் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே அவருடைய குற்றச்சாட்டுகளை பொறுத்தவரையில், விமர்சனங்களை பொறுத்தவரையில் அது ஒருதலைபட்சமானதாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நூல் நீதமான அடிப்படையில் எழுதப்பட்டதல்ல என்பதால் நம்முடைய பார்வை அல்லாஹ் மிக அறிந்தவர்.